முன்பெல்லாம் வங்கியிலோ அல்லது ஏடிஎம்மிலோ சென்றுதான் பணம் எடுப்பது வழக்கம். ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இந்தியாவில் தற்போது 90% பண பரிவர்த்தனைகள் ஆன்லைன் மூலமாகவே, குறிப்பாக யுபிஐ வழியாகவே நடக்கின்றன. யுபிஐ பரிவர்த்தனைகளின் அசுர வளர்ச்சி. நிதியாண்டு 2022இல் 45.96 பில்லியன் பரிவர்த்தனைகள், நிதியாண்டு 2023இல் 83.75 பில்லியன் பரிவர்த்தனைகள், நிதியாண்டு 2024இல் 131.12 பில்லியன் பரிவர்த்தனைகள், நிதியாண்டு 2025இல் 185.86 பில்லியன் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன. இதிலும் சிக்கல் உள்ளன. எல்லாம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து வரும் வேளையில் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. அதுதான் டிஜிட்டல் மோசடி. யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் நம் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை திருடுவது வளர்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் டிஜிட்டல் பண மோசடிகளின் மதிப்பு 41 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த மோசடிகளின் மொத்த மதிப்பு சுமார் 23,000 கோடி ஆகும். இதில் கவனிக்க வேண்டிய தகவல் என்னவென்றால், மோசடி வழக்குகளில் எண்ணிக்கை அடிப்படையில் 45% மற்றும் மதிப்பு அடிப்படையில் 98.5% 10,000க்கும் மேல் நடக்கும் பரிவர்த்தனைகளிலேயே நடைபெறுகின்றன. ரிசர்வ் வங்கியின் புதிய தீர்வு. இந்த மோசடிகளை தடுக்க நமது இந்திய ரிசர்வ் வங்கி RBI ஒரு புதிய விதியை முன்மொழிந்துள்ளது. 10,000க்கும் மேல் அக்கவுண்ட் டு அக்கவுண்ட் ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்கிற்கு பணம் அனுப்பினால் அந்த பணம் சென்றடைய 1 மணி நேரம் தாமதமாகும். இந்த 1 மணி நேரத்திற்குள் பணம் அனுப்பியவர்தான் ஏமாற்றப்படுகிறோம் என்று உணர்ந்தால் அந்த பரிவர்த்தனையை ரத்து செய்துவிடலாம். வங்கி அதிகாரிகளின் கருத்து. மோசடிகளை தடுக்க இது ஒரு நல்ல வழி என்றாலும் இந்த வரம்பை 10,000லிருந்து 25,000ஆக உயர்த்த வேண்டும் என்று வங்கி அதிகாரிகள் கேட்கிறார்கள். மேலும் இந்த 1 மணி நேர தாமதமான முறையை கொண்டுவர வங்கிகள் தங்களின் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் மாற்ற வேண்டும். இதற்கு வங்கிகளுக்கு மிக அதிக அளவில் செலவாகும் என்று அவர்கள் கூறினார்கள். தொழில்நுட்பம் நம் வேலையை எளிதாக்கினாலும் அதில் சில ஆபத்துகளும் உள்ளன. பணத்தை நொடிப்பொழுதில் அனுப்புவது எவ்வளவு முக்கியமோ அந்த பணம் பாதுகாப்பாக செல்வதும் அவ்வளவு முக்கியம். அதற்காகத்தான் அரசாங்கம் இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறது. இனி ஆன்லைனில் யாருக்காவது பணம் அனுப்பும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.